வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ள ரணில் சஜித் கூட்டணி. திருமண நிகழ்வில் ஏற்பட்ட விபரீதம், இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல். சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரை விவகாரம் தீர்வு கூறிய அர்ச்சுனா எம்பி. முன்னாள் தமிழ் எம்பிக்கு 140 பாதுகாவலர்களை வழங்கிய ரணில். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, யாழில் ஜனாதிபதி அனுரா அறிவிப்பு. மியன்மாரில் மேலும் 6 மாதங்களுக்கு அவசர நிலை நீடிப்பு. மத்திய பட்ஜெட் 8வது முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமகி ஜன பலவேக இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் லலதா அதுகோரள சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதற்கான உடன்பாட்டை எட்டுவதே விவாதங்களின் முதன்மை நோக்கம் என்று லலதா அதுகோரள தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தலைமைத்துவம் மற்றும் சின்னம் தொடர்பாக பிரச்சினைகளை பின்னர் பேசிக் கொள்ளலாம். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்த பல உறுப்பினர்கள் உள்ளனர். வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல். அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதே எங்கள் நோக்கம். இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகளும் எங்களுடன் சேரலாம். சில சமயங்களில் நாம் உள்ளூராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியிடலாம். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற கருத்துடைய கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர். அதற்காக நாங்கள் ஒரு தொடக்கத்தை எடுத்துள்ளோம் என்றார். களுத்துறை வஸ்கடுவ பிரதேசத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திருமண நிகழ்வில் இரு குழுக்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர். மருத்துவர் ஒருவரின் திருமணத்தின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கலந்து கொண்டவர்களின் பெரும்பாலானோர் மருத்துவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தங்கள் நண்பரின் திருமணத்தின் போது மது அருந்திக் கொண்டிருந்த மருத்துவர்கள் குழு நடனமாடி மகிழ்ந்தனர். சில நேரத்திலேயே அவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் வன்முறையாக மாறியமையால் மருத்துவர்கள் குழு மோதிக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருமண விழாவில் கலந்து கொண்ட இரு தரப்பினரின் உறவினர்களும் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்துள்ளனர். மோதலை தொடர்ந்து இரு குழுக்களும் களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் மோதலில் காயமடைந்த மருத்துவர்கள் சிலர் சிகிச்சைகளுக்காக களுத்துறையில் உள்ள நாகோட மருத்துவமனைக்கு செல்வதாக போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருகையில், ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த விகாரை தனியார் காணி ஒன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், விகாரை கட்டப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் மற்றும் ஒரு காணியை பெற்றுக் கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். குறித்த கூற்றை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என பதில் தெரிவித்தார். இதேவேளை அவர்களை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, தையிட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்தார். மாறாக விகாரை கட்டப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களுக்கு நட்டகீடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கதிர்காமருக்கு 140 பாதுகாவலர்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனம் ஒன்றையும் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு கருதி வழங்கியிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலையில் இடம்பெற்ற அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். வரலாறு பூராகவும் இந்த அரசு தலைவர்களில் அதிகமானவர்கள் அகால மரணமடைந்துள்ளனர். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் பலரும் கதைத்து வருகின்றனர். இவ்வாறு இருந்தாலும் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டில் 30 வருடமாக இருந்து வந்த பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர இறுதியாக தலைமைத்துவம் வழங்கிய ஒருவர். அவரை வெறுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கலாம். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனால் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் இதனைவிட புத்திசாதுரியமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களின் கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் விளிம்பியங்களை குறிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் விசேட தினமொன்று அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமிழர்கள், சிங்களவர்கள், பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் ஒரு நாள் நமக்கு வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்த அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்கள் மற்றும் உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், ஆடைப்பாணிகள் மற்றும் இசை ஆகியவற்றை ஒன்றிணைத்து அக்டோபரில் ஒரு பிரமாண்டமான தேசிய விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். நாம் பிரிந்தாலும் நம் குழந்தைகளை பிரித்து இதற்கு இடமளிப்பது நல்லதல்ல. எங்கள் தலைமுறை யுத்தம் செய்ததுக்கு எங்கள் குழந்தைகளின் தலைமுறை யுத்தம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார். வடக்கு, தெற்கு, கிழக்கின் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேரும் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி 1 ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியது. பொதுத் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அந்நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அப்போது 2023 ஆகஸ்ட் மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என ராணுவம் உறுதியளித்தது. தொடர்ந்து அவசர நிலை நீடித்து வருவதால் பொதுத் தேர்தலையும் ஒத்திவைத்தது. இந்நிலையில் மியான்மர் நாட்டில் மேலும் 6 மாத காலத்துக்கு அவசர நிலை நீடிக்கப்படுகிறது என அந்த நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து 5 ஆண்டாக அவசர நிலை நீடிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை 8வது முறையாக தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சர்க்கரை கலந்த தயிரை குடியரசுத் தலைவர் முர்மு ஊட்டிவிட்டார்.